அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான திக்ருகளையும் இஸ்முகளையும் பார்க்க போகிறோம். இதை ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்து பாருங்கள். உங்களுடைய துவாக்கள் மறுக்கப்படுவதே இல்லை. வெறும் 3 முறை ஓதுனா போதும். சும்மா ஒரு 2 நிமிஷம் உக்காந்திங்கன்னா கூட இந்த அமலை யார் வேணால் செஞ்சிடலாம். அவ்வளோ ஒரு எளிமையான அமல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதில் முதல்ல நீங்கள் பிஸ்மி சொல்லி ஆரம்பித்து கொள்ளணும். அதுக்கு பிறகு சின்ன சலவாத்தா உங்களுக்கு தெரிஞ்சது ஓதிக்கலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நீங்கள் ஓதிக்கோங்க. அது சின்ன சலவாத்து தான். 3 முறை சலவாத்தை ஓதிக்கொள்ளணும். முதல்ல சலவாத்தை ஓதி ஆரம்பித்ததுக்கு பிறகு ரெண்டாவதாக நஸ்ருன் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளுங்க. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால் இதை என்ன பண்ணுங்கள், 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹுடைய உதவியை தேடுறோம், அல்லாஹுடைய வெற்றியை எதிர்பார்க்குறோன்னா ஒரு அமல் செய்யும் போது அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான், அது நம்ம கொடுப்பான் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை வார்த்தைகளை பேசுவதும் நமக்கு அந்த அமல்களை கபுல் செய்ய வைக்கிறதுக்கும் அந்த துவா கபுலாகிறதுக்கும் காரணமாக இருக்கும். அப்போ இந்த திக்ரை 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லியிருக்காங்க, எந்த கவலையாக இருந்தாலும், எந்த துயரமாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நபி யூனுஸ் அவர்கள் ஓதிய துவாவை ஓதுங்க, அது உங்களை அதிலிருந்து கொண்டு வந்துடும் வெளியே அப்படின்னு இருக்காங்க. அதனால் லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை நீங்கள் 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. இதனுடைய சாராம்சமே நம்மளுடைய பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு இந்த ஒரு காரியத்தை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ள சொல்லி நம்ம துவா செய்கிறது தான். அதனால் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அதை நிறைவேற்றி வைப்பான். அடுத்தது பார்த்திங்கன்னா 4வதாக யா ஹசீபு அப்படின்னு நினைத்தனா கணக்கு கேட்பவன் அர்த்தம். அல்லாஹ்வை என்ன சொல்கிறோம், மறுமை நாளில் எல்லாத்தையும் நீ தான் கணக்கு கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் மறுமையை நம்பக்கூடிய அடியார்களுக்கு, அவன் கணக்கு கேட்பதை நம்பக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், இந்த உலகத்திலேயே அவர்களுக்கான உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். யார் அல்லாஹ்வை நம்புகிறாங்களோ, அல்லாஹுடைய மறைவான விஷயங்களை நம்புகிறாங்களோ அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். அப்போ யா ஹசீபு 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது 5வது யா சலாமு. யா சலாமுனா அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாகன்னு அர்த்தம். பொதுவாக பார்த்திங்கன்னா சாந்தி அளிப்பவன் அர்த்தம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம சலவாத் சொல்லும் போது, இப்போ நம்ம நபியின் மீது சலவாத் சொல்லும் போது அல்லாஹுடைய சாந்தி நபிக்கு உண்டாகட்டும்னு சொல்லுவோம். சலாம் சொல்லும் போது அல்லாஹுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாவதாகன்னு சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம். பார்த்திங்கன்னா இந்த சலவாத்து, சலாமு, இந்த யா சலாமு எல்லாமே சாந்தியை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். அல்லாஹு சாந்தியானவன், அவன் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், அந்த அமைதியை கொடுக்க முடியும்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 6வது பார்த்திங்கன்னா யா முஜீபு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, துவாவை ஏற்பவன் அர்த்தம். இப்போ நம்ம அல்லாஹ் அடுத்த துவா செய்கிறோம், அந்த துவாக்கள் ஏற்கணும்னா அவன் துவாவை ஏற்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய இஸ்மை கொண்டு அவனை அலைங்க. உங்களுக்கு அல்லாஹுடைய புறத்துலேருந்து துவாக்கள் ஏற்கப்படும். அதுக்கு பிறகு யா ஃபத்தாஹு 7வதாக. யா ஃபத்தாஹுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றி அளிப்பவன் அர்த்தம். இப்போ நம்ம எதுக்காக இந்த அமல் செய்கிறோம், அல்லாஹ் அந்த ஒரு காரியத்தை நமக்கு நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம செய்கிறோம். அந்த காரியம் நடைபெறுவதற்கு யார் யா ஃபத்தாஹுவை ஓதுறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹும் அந்த காரியத்தை இலகுவாகவும் வெற்றிகரமாகவும் நடத்தி கொடுப்பான். கடைசியாக பார்த்திங்கன்னா ஆமன ரசூலு ஓதிக்கொள்ளுங்க. ஆமன ரசூலு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பக்ரா சூராவுடைய கடைசி 2 ஆயத்து தான். இந்த 2 ஆயத்தையும் யார் ஓதுறாங்களோ அவர்களிடத்துல சைத்தான் வரமாட்டான். இன்னும் அந்த ஆயத்தை ஓதுபவர்களுக்கு அதுவே போதுமானதுன்னு சொல்லி தரப்பட்டுள்ளது. அதனால் அதை ஓதிக்கொள்ளுங்க. ஓதிட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணும், துவா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ்விடத்தில். உங்களுடைய துவாக்கள் என்னாகும், மறுக்கப்படாமல் கபுலாகும். இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு அமல் தான். 3 முறை தான் எல்லாமே ஓதுறீங்க அப்படிங்கிறனால சீக்கிரமாக ஓதி முடிச்சிடலாம். ஓதி முடிச்சுட்டு நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வே பொதுவான. மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுறதை பற்றி தெரியாமல் சந்தேகத்தில் இருக்கிறீங்க. எங்களுடைய பெற்றோர்கள் இறந்துட்டாங்க, எப்படி எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, 2002 நான் எஸ்ஐஆரில் இருந்தேன் ஆனால் அந்த தகவலை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. நம்ம அது சம்மந்தமாகவும் வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா எப்படி ஃபார்மை ஃபில் பண்ணணும், ஃபார்மில் எந்த தகவல் நமக்கு தெரியலையோ அந்த தகவலை நம்ம எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல எதை எழுதணும், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நம்ம எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.